ஒன் அண்ட் ஒன்லி செமிஃபைனல் மேட்ச்சு. டாப் 2 டீம்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் வாரியர் வர்சஸ் மாநகரி. மாநகரி டீம் தான் பேட்டிங் டீமாக இருக்காங்க, பிளாஸ்டர் வாரியர் ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் மொத்தமாக 4 பவுலர் யூஸ் பண்ணோம். அதே ஃபார்மேட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வல்லரசு ஸ்ட்ரைக்லையும் அரவிந்த் நான் ஸ்ட்ரைக்கில். ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர். சதீஷ் வந்திருக்காரு, எப்பவும் அவர் தான் போட்டுட்டு இருக்காரு. அரண்டக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மேல ஆள் இல்ல அப்படிங்கறப்போ நல்லா மிடில் பண்ணிருக்காரு. எத்தனை ஓட்டங்கள்? 1 2 4 ஓட்டங்கள். பேங்க் செமி ஃபைனலுக்கான மரியாதையை செலுத்தி அடிக்கப்பட்ட முதல் பந்து நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட். நம்ம முதல்ல நல்லா இருந்தா அடுத்து விளையாடுறோம். கமிட்டிலே சொல்றாங்க. நார்மலா சின்ன மேட்சா இருந்தாலும் நமக்கு ஒரு இதுதான் போடுறதா கண்டிப்பா நடந்துருக்காது. செகண்ட் பால் ரெடி ஆயிட்டாரு பேட்ஸ்மேன். அழகா ஆடப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? 1 ஓட்டம். அரவிந்த் ஸ்ட்ரைக்ல சந்திக்கப்புற முதல் பந்து யாக்கிங் வாட்டர் டெலிவரி எடுத்துட்டு வந்து அருமையாக ஆடப்பட்ட பந்து. கால் கிட்ட பிட்ச் பண்ணாரு. ஸ்லாட் மார்க் அருமையாக வீசப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு டாட் பால். ஆப்ஷன்ஸ்ல ஃபீல்டர் கை அருமையாக ஆடப்பட்ட காலுக்குள்ள போய் பின்னாடி போயிருச்சு. எங்கள் டீம்ல ஜான் ரோட்ஸ்ங்க அவர் இந்த பந்து மிஸ் ஆகுனா அந்த பேட்ஸ்மேன் ஒரு லக் தான். நல்லா இருக்காங்க அரவிந்த் அவர்கள். ஆகாத மாதிரி இருந்துச்சு. 6 ஓட்டங்கள். எங்க போய் விழுகுது? கண்ட்ரி இதுல அடிச்சாங்க. கவர்ல நல்லா தாடுங்க. நல்ல பந்துங்க. ஜூன்ல இருந்தா அடிச்சாங்க. அருண் கடைசி பால் 6. நல்ல இன்னர் சர்க்கிள் 4 பேர். பவுலிங் எண்டில் அருண் வந்திருக்காரு. ஓவர் தி விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டெம்ப் மேல போச்சு. கம்மி பண்ணி ஏமாத்து பந்து. முன்னாள் சிங்கப்பூர் வேலை புரிஞ்சு கார்த்தி என்ன ஆப்ஷன்ஸ்ல சிங்கிள். பெரிய ஓபன் ஓட்டங்கள் 4. ஸ்ட்ரைட் அடிச்சாப்லங்க. நேரா அடிச்சாப்ல. தலைக்கு மேல அடிச்சாப்ல. 4 வந்துருச்சு. வல்லரசுக்கு இன்ஜூரி வந்துருச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் கையில எடுக்கறாரு. ஸ்லாட்ல விடுறானே அடிச்சாப்ல சைடுல. இம்முறை அவுட் சைடு அருமையான பந்து வீச்சு. ஸ்லோயர் பால். ஒரு அப்பீல் எடுக்கறாங்க. அவுட் அவுட் கொடுத்திருக்காங்க. சுரு முறைகீடு. எஸ் ரன் அவுட் தான் கொடுத்திருக்காங்க. கீப்பர் மறஸ்டாரு. வீடியோல தெரியல அப்படிங்கறப்போ மெயின் அம்பையர் பார்த்துட்டாரு. விக்கெட். ஒன் அவுட் பேட்ஸ்மேனா வெல்ல வினோத். பின்னாடி அவரை தாண்டிச்சுனா பவுண்டரின்னு பார்த்தா அஜய் சைஸா மூவ் பண்ணாரு. அருமையான பந்து வீச்சு. விட்டுட்டாங்க. சோ லைஃப் கொடுக்கறாங்க. 4 ஆரஞ்சு பேட்ஸ்மேனுக்கு 19 ஓட்டங்கள். 2 ஓவர்கள் முடிக்கப்பட்ட அணி எண்ணிக்கை 19. 6 போட்டாரு. 2 விக்கெட்டுகளை 1 சந்திப்பார். தேர்ட் ஓவர் போட அகைன் சதீஷ் முதல் ஓவர் போட்ட பவுலர். அரண்டக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்து. ஆஹா நல்ல பால். நல்ல பால். சொல்றாரு கீப்பரே டாட். செகண்ட் பால். அருமையாக ஆடப்பட்ட பந்து. கம்மில இருந்தாங்க. எத்தனை ஓட்டங்கள்? 1 2 நல்ல ஒரு மட்டு வெச்சு போட்டு விக்கி. நல்ல ஒரு வேகலண்டா. 50 முறை சுரு முறை. அருமையாக பந்து வீச்சு. கமெண்ட்ஸ்ல இருக்காங்க. எத்தனை ஓட்டங்கள்? 4 ஓட்டங்கள். அருமையான மட்டு வீச்சு. நல்ல பந்துங்க. நல்ல பால். நல்ல எக்ஸ்ட்ரா பால். கீப்பர் கைவசம். லாஸ்ட் ஒன்னு. நல்ல மட்டு வீச்சு. எத்தனை ஓட்டங்கள்? நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நல்ல ஃபீல்டிங். இப்ப நல்லமே இந்த ஓவர் நல்லா போட்டு நல்லா போட்டா. நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. அறிமுக பவுலர் காளி வந்திருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. 6 மிடா வருதாங்க. 6 பேட்ல இருந்து நல்ல பந்து அந்த பந்து வர விட்டு போறாரு அந்த ஆப்ல. செகண்ட் பால். நல்ல பந்து வீச்சு. நல்ல ஸ்டாப் அஜய். பின்னாடி நிறைய பால் ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுல ஒரு ரன் அவுட் அடிச்சு கொடுத்தாரு. நல்ல பேட். ஓ அங்க நல்ல பேட். 2 பாலுக்கு 8 ரன் வந்துருச்சு.
ஷாட் நல்ல shot. பவர்ஃபுல் ஹிட் விடால் அடிச்சாருங்க வெளியே போடுங்க மேக்ஸிமம் புழுதி பறக்க அடிச்சிருக்காரு. இந்த ஒரு வளர்ந்து இரண்டாவது ஆள். இளம் வீரர் வினோத் அவர்கள் Outside edge. ஆஃப் தி சைடு அடிக்கப்பட்ட நல்ல பந்து stop எத்தனை ஓட்டங்கள் லாஸ்ட் ஒன்னு நல்ல ஒரு மட்டை வீச்சு அருண் அங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. மன்னிக்கு ரெண்டு ஆற வாங்க, பதிவு இன்னொரு பண்ணி ball gear change நினைக்கிறேன். பண்ணிருக்காங்க. wait இல்ல பண்ணுங்க. இன்னொரு பால் இருக்கு. க்ளீன் போல். ஏமாந்துட்டாரு பேட்ஸ்மேன். அப்படிங்கறப்போ நல்ல ஒரு பந்து வீச்சு காலியிடமிருந்து ஓவர்ஸ் டெலிவரி. நாலு ஓவர் முடிவுக்கு 42 2 விக்கெட் இழந்து கடைசி 6 பால் காலி வந்திருக்காரு. இறுதி ஓவர் நல்ல ஒரு பந்து வீச்சு ஆள் வச்சிருக்காங்க. அழகா டிஃபென்ஸ் ஆயிட்டு எண்ட மாத்திட்டாப்ல சிங்கிள். நீ பேட்ஸ்மேன் ரமேஷ் நல்ல சாடுங்க நல்ல விரிஸ்ட் மூவ்மென்ட். வாட் அ ஷாட். சந்திச்ச முதல் பந்து 6. இருந்த போல எங்க அடிக்க போறாங்க. வித்தே இல்லாத பால் எப்படி அடிச்சாரு? யாக்கர் பால் நெக்ஸ்ட் பால் அதே மாதிரி மீண்டும் ஒரு அதே மாதிரியான பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கிறாங்க. எத்தனை ஓட்டங்கள் ஒன்றா வேண்டாம். விடால் அடிச்சாப்ல. இன்னும் ரெண்டு கால் முயற்சி. நல்ல ஒரு ரன்னிங். இப்போ வரைக்கும் 2 ஓட்டங்கள். இன்னும் 3 பால் இருக்கு. ஆஹா அது ஸ்லோ இருங்க. கொஞ்சம் பேட்ஸ்மேன் ரேட் பண்ணிட்டாப்ல. ஆஹா நல்ல ஒரு எஃபெக்ட். அவுச்சி பால். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி நல்ல ஷாட். கீப்பரே வந்துட்டார் சிங்கிள். லாஸ்ட் ஒன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட்டை தீர்மானிக்க கூடிய நல்ல சரியா படல. ஷாட். ஆனா வந்து கட்ட மிடில்ல படல. சதீஷ் அங்க ஃபீல்டர். எத்தனை ஓட்டங்கள் ஒன்றா இரண்டா? ஸ்டூரன் அருமையான ஒரு மட்டை வீச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 54 ரன் ஆடி இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து அரவிந்த் ஒரு பக்கம் விக்கெட்டே விடாம ஆடி இருக்காரு. 55 டார்கெட் ஃபார் பிளாஸ்டர் வாரியர். மேட்ச் நம்ம அவ எது சொன்னாலும் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதே பேர் பூச்சி ஸ்ட்ரைக்லயும் அருண் பந்து வீச்சு முனை ஆடு முனையில ராம். வெள்ள வினோத் நல்ல பேட்டில் இருக்க போகுது. உங்களுக்கு குளிர்பான மருந்து கொடுத்த கிடாரி சிவா ஓவர் தி கிலன் ஃபர்ஸ்ட் ஒன் லெக் ஸ்டெப் அங்க ஆளே வைக்கல. அப்படியே ரொம்ப சம ஹைட்டா போயிட்டு 6 போகாரு. ஆனா 4 போயிடு. இந்த பக்கம் ஃபீல்டர்ல அந்த பக்கம் பாருங்க. 4 ஓட்டங்கள் பவுண்டரி. இவங்களும் 4 ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. செமி ஃபைனலுக்கான மரியாதையை செலுத்தி இருக்காங்க. ரெண்டாவது பாருங்க. அவ ஒரு கண்டினியூஸா இருக்காரு. அவ டீம் ரமேஷ் அடிச்சாரு இருக்காங்க இவரு. அவர் 6 அடிச்சாரு 4 அடிச்சாருங்க. அடுத்து 2 4 பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். இந்த பந்து நாளா இருந்தா நல்ல சார். நல்ல ஸ்டாப் பவுண்டரி சேவ் பண்ணி விட்டாரு. நல்ல காஜ் 2 பேர் லைவ் கொடுத்துறாருங்க. சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல அருண் சந்தியபுரம் முதல் பந்து லெக் கட்டர் மாதிரி எடுத்து வந்து நல்ல யாக்கர் லெந்த். பாத்து டு கோ நல்ல சார். கல்லில ஓடுற ரேஸ் பண்றாங்க. சுத்தல பால பார்த்து பேட்டை வச்சு சும்மா அடிக்கறாங்க. தொட்டதே இருக்காப்ல. பவர் பிளேயோட கடைசி பந்து. ஆஹா நல்ல டிஃபென்ஸ் பரவாயில்லை. ஏன்னா சிறகு பிளஸ் தவிர அணியோட வெற்றி தான் முக்கியம். அத டிஃபென்ஸ் ஆயிட்டா ஓம் இழப்பின்றி ஒரு ஓவர் முடிவு. நல்ல ஒரு மட்டை வீச்சு ராம் பூச்சி. இன்னர் சர்க்கிள் 4 பேர் 40 அடிக்கலாம். சுனில் மீதமுள்ள 4 ஓவருக்கு 40 ஆன ரவுண்டா 10 ரன் ரேட். ஆஹா யாக்கர் லெந்த்ல போட வந்த நல்ல பந்து வீச்சுங்க. விடுறாருங்க ஸ்லாட். செகண்ட் பால் ஷாட். அது அந்த அஷ்டாவலங்க. போன பந்த நான் விட்டுட்டேன். இந்த பந்த அடிக்கணும் அப்படிங்கறாங்க. ஒரு பந்து 6 ஓட்டங்கள் மேக்ஸிமம். தி ஹியூ ஆஹா என்ன அது? எக்ஸலென்ட் டெலிவரி. என்ன பந்து வீச்சுங்க. மூவ் பண்ணத பார்த்து காலுக்குள்ள போட்டாரு. என்ன எலிபடா சிட்டி ஷாட். அங்க ஃபீல்டர் கைக்கே போகும்னு நினைக்கிறேன். எஸ் டேக்கன். ஒரு நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் 3 4 ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட்ட புடிச்சிட்டாங்க. இங்க இருந்து மொமெண்டம் யார் பக்கமா சரியுதுன்னு பாப்போம். ரைட்டி ராம் போனதோட லெஃப்டி ராம் உள்ள வந்துட்டாரு. இவரும் குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன். வந்த உடனே வைடு வாங்கிட்டாரு. ஃபுல் டாஸ் பால். நான் சொல்லலங்க. அவர் 6 வாங்க அடிச்சிருக்காரு. டீம் பண்றாப்ல மேட்ச். அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறாரு ராம். அவர் கீழ அடிக்கவே மாட்டேங்கிறாரு. அடிச்சா மேல தான் அடிக்கறாப்ல. நல்ல மாட்டை வீச்சுங்க ராம். லாஸ்ட் ஒன்னு நல்ல பந்து வீச்சுங்க. அந்த சிறு முறையீடு மட்டுமே. 2 ஓவர் முடிவுக்கு 28 ஒரு விக்கெட் இழந்து இறுதி போட்டி யார் நெருங்குவார் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். யாரு நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி பார்க்கறாங்க. வல்லரசு இறுதி வந்திருக்காரு. போட்டியை நெருங்குவார் என்று
ஒரு வெயிட் லெக் ஸ்டம்ப்ல இப்போ பாடி அட்டாக் நல்ல ஒரு பந்து வச்சு லெக் பைஸ் டாட் செகண்ட் பால் நல்ல பந்து வச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேட்ஸ்மேன் ஆஃப்ல கொண்டு வரணுமோ கொண்டு லெஃப்ட் ஸ்ட்ரைக்ல வெல் லெஃப்ட் எடுத்து பார்த்தாரு அருமையான பந்து வச்சுங்க ஸ்டால் டாட் அவர் மேல அடிக்கிற அளவுக்கு பந்து போட்டா அருமையான பந்து வச்சு கீப்பர் செய்து தடுமாற்றம் எத்தனை ஓட்டங்கள் அருண் ஸ்ட்ரைக்ல டவுன் தி ட்ராக் நல்ல பந்து வச்சுங்க ஃபுல்லா லோக்கட்டா போறீங்க பால் எந்திரிக்கவே இல்ல அப்படியே கீழே போகுது ஓவர் இருந்திருக்கு இந்த ஓவர் இன்னும் ஒரு பால் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் இது எப்படி இருக்க போகுதுன்னு கமிட்டியின் சார்பாக பாலுக்கு 25 நீடு ஒரு முக்கியமான பந்து அந்த பந்து கீப்பருக்கு பின்னாடி செம்ம ஹைட்டா போச்சு ஓன் பிட்ச்ல சுனில் விரட்டி பார்க்கறாரு எஸ் சேவ் எத்தனை ஓட்டம் ஒரு ரன் மட்டும் தான் சேவ் பண்ண முடிஞ்சது 3 ஓவர் முடிவுக்கு 33 ஒரு விக்கெட் இழந்து மீதம் 12 பந்துகளுக்கு தேவைப்படும் ரன் ரேட் நல்ல ஓவர் இறுதி போட்டியை யார் மேட்ச் ஓவரா இருக்கும் போது சூர்யா வந்திருக்காரு மீதம் பந்துகள 12 பாலுக்கு 22 ன்னு சொல்லிருப்பேன் 21 தான் தேவை ஓவர் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக் நல்ல பந்து வீச்சு எத்தனை ஓட்டங்கள் சுனில் வந்துட்டார் சிங்கிள் லெஃப்டி வந்தவனே ஆஃப் ஸ்டம்ப்ல வைட் ரீபால் லெஃப்டி பேட்ஸ்மேன் சாரி ரைட் பேட்ஸ்மேன் டாட் பாலா மாதிரி இருக்கு வளர்ந்து வரும் இந்த டாட்டுக்கு அப்புறமா ஆஃப் ஸ்டம்ப்ல இன்னொரு வைட் ரீபால் நல்ல பந்து வீச்சுங்க வினோத் ஒன் ஹேண்டடா பிடிச்சாரு தோனி ரைட்ல இருக்கறப்ப அது அப்படியே லெஃப்ட்ல இருக்க மாதிரி இருந்துச்சு நல்ல ஷாட் நல்ல ஷாட் லெக் ஸ்டம்ப்ல பேட்ட விட்ட மாதிரி இருந்துச்சு எத்தனை ஓட்டங்கள் இரண்டாவது முயற்சி ரெண்டு பால் இருக்கு இப்போ வரைக்கும் எந்த பெரிய ஷாட் இல்ல அப்படிங்கறப்போ இந்த பந்து அருமையான பந்து வீச்சு அருமையான ஒரு பந்து வீச்சு ஒரு பெரிய ஷாட் அடிச்சானுங்கிற கட்டத்துல தான் பேட்ஸ்மேன் நிப்பாரு இந்த பால் இதோட கடைசி பந்து நல்ல ஷாட்டுங்க சோ சூர்யா நாலே ஆறு இல்லாத ஓவர் அப்படினு சொல்லலாம் மேட்ச் ஒரு பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்திருக்காரு 4 ஓவர்கள் முடிவு பெற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கணும் சொல்லுங்க 4 ஓவர் முடிவுக்கு 41 ஒரு விக்கெட் இழந்து இந்த ஓவர் வந்து 6 பாலுக்கு 14 லீட் 12 பந்துக்கு கடைசி 6 பந்துகள் கடைசி 6 பால் சட்டத்தை கையில 6 பந்துகளுக்கு தேவைப்படும் ரன் 14 அரௌண்ட் த கையில இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்ங்க நல்ல ஷாட் கிளவர் மேட்ச் ஓவர் எஸ் பைக்ல கொஞ்சம் சைக்கிள் காலிங்க பார்க் பண்ணி நல்ல ஷாட்ங்க விட்டாரு முதல் பந்து 6 அடிச்சு பிரஷர் போறாரு ஓபனிங் வந்து பாஸ் அந்த லெவலுக்கு டைமிங் வெயிட் பண்ணி 5 இப்போ 5 க்கு 8 ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஃபீல்டர் வந்துட்டாருங்க நல்ல ஃபீல்டிங் ஒன்றா இரண்டா எத்தனை ஓட்டங்கள் தேர்ட் பால் நாலாவது லெக் பைஸ் ஒரு ரன் அலௌட் கம் பேக்கிங் டெலிவரி லெஃப்டி ஸ்ட்ரைக்ல ராம் 3 பாலுக்கு 5 ரன் நீடு வெல் ப்ளே அவர் கீழே அடிக்கிறது என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் ரொம்ப நேரமா உள்ள நின்னு ஈஸியா மூவ் பண்றாங்க இறுதி போட்டிக்குள் நுழைந்துள்ள 14 பிளேஸ்டர் மாதிரி இந்த கிரவுண்ட்ல தெரிஞ்சிச்சு ஈஸியா மூவ் பண்ணிட்டாங்க இது கமிட்டி டக்குனு வருவாங்க எல்லாரும் இந்த செமிஃபைனலை வின் பண்ணி ஃபைனல் அடி எடுத்து நல்ல டீம் தம்பிங்க அனைவரும்